ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளவங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதோறும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்னை கொண்டு பரிசுத்தாவின் தப்பன் உங்களோட பேசுகிறாங்க. நீங்களும் உங்கள் குடும்பம் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உங்களையும் சமாதான குடும்பமாக மகிழ்ச்சி குடும்ப தேவனாய்க்கத்திற்கட்டமா வாழ வைப்பாங்க. ஜெபத்தை குறித்து தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஜெபத்தை குறித்து ஒரு செய்தி பார்ப்போம். பிலிப்பியர் 4:6-7 படிக்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ வசனம் என்ன போட்டிருப்பாருன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்போ எதை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க? வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர செய்திகள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இது அப்படி ஆகிட்டா, அது அப்படி ஆகிட்டா, அவன் அப்படி பேசிட்டானா, இவன் எப்படி பேசிட்டானா, இவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்களே, அதுக்கப்புறம் என்ன சொல்லு, இவங்க நல்லவங்களாக இருந்து இப்படி கெடுதல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு எதை குறித்து என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க அப்படின்னு வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்குள்ள என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு கவலையாக இருக்கோ அது எல்லா காரியத்தையும் குறித்து என்ன செய்யுங்க? விண்ணப்பங்களோடும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் வசனம் சொல்லுது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஏதாவது கவலைகள் ஓத்திரம் பாடு வந்துட்டு நினச்சிதோம். ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்க? தேவனுக்கு தெரியப்படுத்த மாட்டேங்காங்க. பக்கத்தில் சொந்த பந்தங்கத்துக்கிட்டயோ பக்கத்து வீட்டுக்கார சகோதர சகோதரிகிட்டோ என்ன செய்கிறோம்? நம்ம இருதயத்தில் பாரத்தை அவங்கள்ட்ட சொல்கிறோம். அவங்கள்ட்ட சொல்லி என்ன செய்கிறோம்? புலம்புறோம். அவங்கள்ட்ட சொல்லி அந்த கவலைக்கு ஒரு ஆறுதலாக பேசுவாங்களா அப்படின்னு தான் ஒரு சில சகோதர சகோதரிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதயத்தில் பாரத்தை அவங்கள்ட்ட இறக்கி வைப்போம், நம்ம கவலைகளை அவங்களுக்கு தெரியப்படுத்துவோம், நமக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லுவாங்களா அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில சகோதர சகோதரிகள் அப்படி செய்கிறீங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, அது சும்மா தெரியப்படுத்தாதீங்க. எப்படி சொல்லுது பாருங்கள்? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினாலும் ஆண்டவர் தெரியப்படுத்தணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா, நம்ம புத்தி கெட்டாத தேவ சமாதானம் நம்மளை இருதயத்திலையும் நம்ம சிந்தைக்குலையும் வரும். வேதவசனம் அழகாக சொல்லுது. நம்ம இருதயத்திலையும் சிந்தைக்குள்ளும் தேவ அந்த என்ன சொல்லுது, அந்த இருதயத்துக்குள்ளும் சிந்தைக்குள்ளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே காத்துக்கொள்ளும். அப்போ நம்ம புத்தி கெட்டாத தேவ சமாதானம் அப்போ தான் கிடைக்கும். நம்ம என்ன செய்யறோம்? மனுஷங்களை தேடி போகிறோம். ஆனால் இன்னும் என்ன செய்யாதீங்க? மனுஷங்கிட்ட போங்க. ஆனால் மனுஷங்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க? ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு என்ன கவலை, என்ன துயரம், என்ன பாடு ஓத்திரம் இருந்தாலும் முதல்ல என்ன செய்யுங்க? ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது தான் உங்கள் சிந்தைக்குள்ளே ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், உங்கள் இருதயம் லகுவாகும். அப்போ புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் என்ன செய்யும்? அது காத்துக்கொள்ளுன்னு வேதவசனம் சொல்லுது. புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கணும். அப்போ உங்கள் புத்திக்கும் அந்த இருதயத்துக்கும் ஒரு 2 தேவ சமாதானம் கிடைக்குன்னு வேதவசனம் சொல்லுது. அதே மாதிரி ஏசாயால வசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பாரத்தை கர்த்தர் மேலே வைங்க, நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ நம்மளுடைய பாரம், நம்ம இருதயத்தில் வரக்கூடிய வலி, வேதனை, துயரங்கள், பாடு, குடும்பத்தை குறித்து, கணவரை குறித்து, பிள்ளைங்களை குறித்து வரக்கூடிய எல்லா பாரத்தையும் என்ன செய்யணும்? கர்த்தர் மேலே வைங்க. அவர் உங்களுக்காண்டி ரெடியாக இருக்காரு. உன் பிரச்சனை என் மேலே வைப்பா, நீ ஃப்ரீயார் அப்படிங்காரு. ஃப்ரீயார் அன்பு மகளே, ஃப்ரீயார் அன்பு மகனே நினச்சிதாரு. கர்த்தர் உங்களுக்காண்டி நினச்சாரு. எப்போவும் வாண்டடாக இருக்காரு. நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் பாரத்தெல்லாம் கர்த்தர் மேலே வச்சு பழகுங்க. அப்புறம் தான் உங்கள் இருதயம் லகுவாக இருக்கும். உங்கள் சிந்தை என்னது? எப்போவுமே ஒரு சமாதானமாக இருக்கும், ஒரு இளைப்பாறுதலாக இருக்கும். அப்போ இன்னையிலேருந்து தீர்மானம் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள், நான் நம்ம என்னோடய இருதயத்தில் பாரத்தை என்ன செய்வேன்? கர்த்தர் மேலே இறக்கி வச்சுட்டு நான் என்ன இருதயத்தில் லகுவாக வைப்பேன், நான் ஒரு சமாதானமாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுங்க. அப்புறம் பேதுருவில் என்ன வசனம் சொல்கிறாரு பாரு. பேதுரு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய எல்லா கவலைகளும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ நம்மளுடைய கவலைகள் நமக்குள்ளே வைக்கக்கூடாது. பேதுரு சொன்ன மாதிரி ஆண்டவர் தெரியப்படுத்தணும். அப்போ தெரியப்படுத்தும் போது தான் அங்கேருந்து நமக்கு ஒரு பதில் வரும். சரி, என் பிள்ளை இதை தெரியப்படுத்திட்டான், இவனுக்கு ஏதாவது நம்ம செய்யணும், என் பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுடைய அந்த ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தோடு உங்கள் கவலைகளை, உங்கள் பாரத்தை, உங்களோட விண்ணப்பத்தை ஆண்டவர் தெரியப்படுத்தும் போது தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க? அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன காரியத்தை குறித்து வேண்டுதலோட ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தோட ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த காரியத்திலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வாங்க. உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும், உங்கள் சிந்தைக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் உண்டும். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள், அதை ஆண்டவருக்கு நீங்கள் இன்னையிலேருந்து தெரியப்படுத்தினாலும் நம்ம முதல்ல என் பிரச்சனை, என் பாடு, என்னோட எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தோட முதல்ல ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நான் எங்கேயா வெளியில் போய்ட்டு வச்சுட்டு வருவேன். ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது மனுஷன் மூலியமோ, சத்ரு மூலியமோ, பிசாசு மூலியமோ எனக்கு இருதயத்தில் ஒரு சில பாரங்கள் வரும். அப்போ ஏன்னா எனக்கு எப்படி சொல்கிறேன்னா, ஊழியத்தில் கர்த்தர் என்ன எடுத்து பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு ஒரு குடும்பத்துள்ள பாரம்னா எனக்கு கிட்டத்தட்ட 150 குடும்பத்தோட பாரம் எனக்கு இருக்கும். ஏன்னா அந்த எல்லா பாரத்தையும் என்ன செய்வேன்? எனக்கு எந்தெந்த மனுஷங்க ஏதாவது காயப்படுத்திட்டா, ஏதாவது சத்ரு கிரி செஞ்சா, பிசாசு கிரி செஞ்சா, சோத்திரத்தில் விண்ணப்பத்தில் ஆண்டவர் முழங்கால் போட்டு ஆண்டவர் தெரியப்படுத்துவேன். ஆண்டவரே, என் புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உண்டாகட்டும் இந்த வசனத்தை தெரியப்படுத்துவேன். உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்யும்? புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை அந்த வசனம் என்ன கொடுத்து எனக்கு ஒரு இளைப்பாறுதலே, ஒரு சமாதானத்தையும் கொடுக்குங்க.
நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை நான் ஃபாலோ பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது மூலிமா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கட்டாயமாக செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பம், கர்த்தரால் ஒரு தகப்பனுக்கு பிறந்த குடும்பம். அந்த குடும்பம், அந்த அக்கா பேர் எஸ்தர், அவங்களுடைய பையன் தம்பி ஜெபகுமார். இவங்களுக்கு என்ன செய்யல, அந்த தம்பிக்கு ஒரு கம்பெனியில் இந்த தம்பி இன்னொரு தம்பி சேர்ந்து பண்ண தவறுனால ஒரு சின்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு பொருள் ஒரு சேதாரமாயிடுச்சு. அதுக்கு இந்த தம்பி என்ன செய்யுது, வேலையை விட்டு தூக்கக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. இந்த தம்பியும் இன்னொரு தம்பியும் வேலையை விட்டு தூக்கிடுவான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இந்த தம்பி ரொம்ப பயந்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தான், ஒரு சமாதானமற்ற சூழ்நிலை இருந்தான். அப்போ அந்த தம்பி அந்த அக்காவும் என்ன செஞ்சாங்க, அடிக்கடி வேலை பேருமானா வச்சிருமோ என்ன தெரியல, ரொம்ப பிள்ளை கவலைப்படுதான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 நாள் ஜெபிச்சிருப்பாங்க, தொடர்ந்து ஜெபிச்சாங்க. அப்போ நானும் என்ன செஞ்சேன், அவங்களுக்காண்டு தொடர்ந்து பாரப்பட்டு ஜெபித்தேன், கர்த்தருடைய வசனத்தை வச்சு ஜெபித்தேன். அப்புறம் பார்த்தா அந்த தம்பிக்கு ஒரு சமாதானம் இல்லை, ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தான். அப்போ தான் அந்த தம்பியும் ஜெபிச்சார், அந்த அக்காவும் ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் நானும் ஜெபித்தேன். நான் ஒரு கிட்டத்தட்ட 6, 7 நாளைக்கு மேலே ஜெபிச்சிருப்பேன். அப்போ 7 நாள் ஜெபிச்சும் போது அப்போ அந்த தம்பிக்கு ஆண்டவர் இவங்க என்ன ஒரு பிரார்த்தனை பண்ணாங்கன்னா, அந்த அன்பு சகோதரி, நான் என் பையனுக்கு வேலை திரும்ப போகிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த மேனேஜருக்கும் அந்த தம்பிக்கும் பிடிக்கலை, ஓனர் வேலையை விட்டு எடுத்துருவார் போலையே அப்படின்னு 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ அந்த வேலை திரும்ப கிடச்சிட்டுனா இந்த இயேசு கிறிஸ்து அற்புத ஊழியத்துக்கு மாதம் நான் ஒரு தசமபாகம் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதே ஜெபம் அதுக்கப்புறம் நானும் ஒரு தொடர்ந்து 7 நாள் ஜெபிச்ச ஜெபம் அந்த தம்பிக்கும் உபாசம் பண்ணி ஜெபிச்சாங்க. எல்லா ஜெபத்தின் மூலியமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரிய அற்புதம் செஞ்சு அதே அந்த மேனேஜர் சத்ருவாக இருக்கக்கூடிய அந்த மேனேஜருக்கு மத்தியில் திரும்ப அந்த தம்பி அதே வேலையில் என்ன செஞ்சுட்டாங்க, உட்கார வச்சு அந்த தம்பி இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையில் தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. இதான் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சில காரியம் நடக்கலையா, ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆண்டவரே, அதே மாதிரி ஒரு நம்ம ஊழியத்தில் ஒரு சகோதரி, அதுவும் கர்த்தரனை கொடுத்த குடும்பம், அவங்க ஒரு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் ஜெபம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் நிறைய பைபிள் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த ஊழியத்துக்காண்டி. நீங்கள் உங்களுக்கு ஊழியத்து போகிற சகோதர சொத்து யாருக்கா கொடுங்க பிரதர் அப்படின்னு. இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச திக்கற்ற பிள்ளைங்க, அதுக்கப்புறம் எதோ விடோக்கள் இருந்தாலும் இல்லை கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் எவனா இந்த ஊழியத்து கூட என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு விண்ணப்பம் பண்ணுங்கள். ஒரு காரியம் நடக்கலையா, ஆண்டவரே நான் விண்ணப்பம் பண்ணுவேன், விண்ணப்பம் பண்ணி இந்த விண்ணப்பத்தோட வேண்டுதலோடு அதை தெரியப்படுத்துகிறேன், இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கப்பா, நான் அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றுதேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள், பெரிய அற்புதம் நடக்கும். அந்த எஸ்தரக்கா அன்னைக்கு அப்படி தான் விண்ணப்பத்தோட வேண்டுதலோட ஸ்தோத்திரத்தோட ஆண்டவர் தெரியப்படுத்தியிருக்காங்க. நானும் ஜெபம் பண்ணியிருக்கேன், அந்த தம்பியும் ஜெபம் பண்ணியிருக்காரு. எல்லாரோட ஜெபத்தின் மத்தியில் கர்த்தர் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணி தொடர்ந்து அந்த தம்பியை இப்போ வேலைக்கு போக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. ஒரு சில ஜெபம் கேட்கப்படலையா, ஆண்டவரே நான் விண்ணப்பத்தோடு என்ன செய்ய சோத்திரத்தோட தெரியப்படுத்துகிறேன், நீங்கள் இதை எனக்கு செய்யுங்க, நான் இதை செஞ்சிடுறேன் அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தோட ஜெபம் பண்ணி பாருங்கள், விண்ணப்பத்தோட சோத்திரத்தோட ஜெபம் பண்ணி பாருங்கள். அதுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதம் அதிசயம் உங்கள் ஜெபத்துக்கு கண்டிப்பாக தேவனாகிய கர்த்தர் கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் அண்ணாலும் ஜெபம் பண்ணால் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், கிறிஸ்தவங்களுக்கு தெரியும், இந்துக்களுக்கு தெரியாது. அண்ணாலும் குழந்தை இல்லாமல் இருந்தால் அவளுடைய சக்காலத்தி, அதாவது என்ன சொல்கிற கணவருக்கு 2வது பொண்டாட்டி இவளை ரொம்ப காயப்படுத்தி வேதனைப்படுத்திக்கிட்டு இருந்தா. அப்போ இவ்வளோ ஆலயத்தில் போய் என்ன செஞ்சா, ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தோட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா, நீங்கள் எனக்கு ஒரு பையனை கொடுத்தா அந்த பையனை நான் உங்களுக்கே கொடுத்துருந்தேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அதே மாதிரி அண்ணாளோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுதார், விண்ணப்பத்தோட ஜெபம் பண்ணா. அண்ணாளோட ஜெபத்தை கேட்டு என்ன செஞ்சாங்க, அண்ணாளுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்தாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசியாக ஆண்டவருக்கு ஆலயத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த அம்மா போய் ஒப்பு கொடுத்துட்டாங்க. விண்ணப்பம் பண்ணுறது பெருசு இல்லை, அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றணும். நிறைவேற்றி பாருங்கள், அடுத்தடுத்த ஆசீர்வாதத்தை அடுத்தடுத்து மேன்மை கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் காண்பீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலிமா அந்த விண்ணப்ப ஜெபத்தை குறித்து, விண்ணப்பத்தோட சோத்திரத்தோட வேண்டுதலோட செய்யக்கூடிய ஜெபத்தை குறித்து நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சித்தந்தா யூடியூப்பில் கூட அந்த தம்பியோட சாட்சியை நான் போட்டு விடுதேன். அதனால் அந்த தம்பிக்கு உண்மையாக நடந்த அற்புதம், அந்த வெள்ளிக்கிழமை தான் அந்த தம்பிக்கு வேலை கன்ஃபார்ம் பண்ணி கர்த்தர் கொடுத்தாங்க. அது தீர்க்க தரிசனமாக சொல்லி கர்த்தர் கொடுத்தாங்க. அதனால் நீங்களும் நினச்சிங்க, விண்ணப்பத்தோட சோத்திரத்தோட வேண்டுதலோட ஆண்டவர் தெரியப்படுத்துங்க. உங்களோட எப்படியாப்பட்ட காரியத்தெல்லாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்வாங்க, அதிசயம் செய்வாங்க. அப்புறம் நீங்கள் விண்ணப்பம் பண்ண காரியத்தை நினச்சிங்க ஆண்டவருக்கு நிறைவேற்றிங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து மேலும் ஆசீர்வாத மேன்மை நீங்கள் காண முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்கள் எல்லாரோடும் பேசியிருப்பாங்கன்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவஜனங்கள். கர்த்தர் கிருபை உங்களோடு இருப்பதாக.